ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ யூனிட் 7ல் இலக்கியம், தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக் கீழே உள்ள எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வந்து யாரை பார்க்க போகிறோம்னாக்கா காயிதே மில்லத் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தது குன்றக்குடி அடிகளார், உருத்திரங்கண்ணனார், இவங்க 2 பேர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காங்க. ஸோ இதையும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா இந்த டாப்பிக்ன்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் திருக்குறள் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் அதையும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். சரி வாங்க, காயிதே மில்லத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கில் வந்து 7th நியூ புக்கில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 51. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் டேட்டா இது மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம நல்லா படிச்சுக்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? 7th நியூ புக்கு 3rd டேர்ம். சரிங்களா? இது வந்து 7th நியூ புக்கில் 3rd டேர்மில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 51ல் கண்ணியமிகு தலைவர் அப்படின்ட்டு வந்து டாபிக் இருக்கும். ஸோ இதில் வந்து இவரை பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மட்டும் நம்ம கடகன்னு பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் என்ன அப்படின்னா, மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவர்கள் எல்லாருமே வந்து தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவராக ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் வந்து கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகின்றார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து சிறந்து விளங்கி இருந்திருக்காரு. இதில் எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று இது எல்லாத்துலேயுமே அவர் வந்து சிறந்து விளங்கியவராக இருந்திருக்காரு. கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா? ஸோ காயிதே மில்லத் கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் ஆவார். நாடு முழுவதும் மக்கள் வந்து விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருப்பார். அப்பொழுது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். காந்தியடிகளுடைய வேண்டுகோள் அவருக்குள் தீராத ஒரு விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார். அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்வுந்துகளில் செல்ல மாட்டார். தொடர்வண்டி, பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்துவார். அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழுந்தை பரிசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்பொழுதும் போல தொடர்வண்டியிலேயே பயணம் செய்தார். அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கே வந்து அளித்து ஒரு எளிமையின் சிகரமாக இருந்திருக்காரு அந்த இளைஞர். ஆடம்பரமற்ற திருமணம் அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது. அவர் தம் மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் ஓகேங்களா அவர் வந்து மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர். ஆனால் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகளின் திருமணத்தை ஓகேங்களா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையாக வந்து தன்னுடைய பையனுடைய திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அந்த காலத்தில் மணக்கொடை பெறாமல் அந்த திருமணத்தை நடத்தியிருக்கார். மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற கோரிக்கையும் அப்படின்ற ஒரு கொள்கையுமே வந்து வெளிப்படையாக வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்தவரோட நேர்மை பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த தலைவர் ஒரு முறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்த பொழுது அங்கிருந்த பணியாளர்களை அழைத்தார். அவரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். அந்த பணியாளர், ஐயா, நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம், அவற்றிலிருந்து ஏதாவது ஒன்று எடுத்து ஒட்டி விடுகிறேன்ற மாதிரி சொல்கிறப்ப அதற்கு அவர் என்ன சொல்கிறனாக்கா, வேண்டாம் வேண்டாம், இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் ஒரு கடிதமாகும். அதற்கு இயக்க அந்த பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது அப்படின்ற மாதிரி இன்னும் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருந்திருக்காரு. அடுத்தவருடைய மொழிக் கொள்கை பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா எந்த மொழி வந்து ஆட்சி மொழியாக இருக்கலான்ற மாதிரி வந்து தேர்வு செய்வதற்கு ஒரு கூட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கு. மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சிலர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து மக்கள் வந்து அதிகமாக எந்த மொழி பேசுகிறாங்களோ அதை தான் நீங்கள் ஆட்சி மொழியாக அறிவிக்கணும்
அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லியிருப்பாங்க. பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர். ஓகேங்களா. சிலர் என்ன சொல்கிறேன்னாக்கா மக்கள் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பழமை வாய்ந்த மொழி வந்து ஆட்சி மொழியை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த தலைவர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன். அதில் என்ன சொல்கிறாருனாக்கா பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னாக்கா அது நம்மளோட தமிழ் மொழி மட்டும்தான் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று சொல்லியிருக்காரு. இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணில் முதலாக பேசப்பட்ட மொழிகள். அதில் மிகவும் வந்து இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழியானது மிகவும் பழமையான மொழியாகும். ஓகேங்களா. ஸோ திராவிட மொழிகள் தான் வந்து முதலாக வந்து இந்த மண்ணில் பேசப்பட்ட மொழிகள். அந்த திராவிட மொழிகளிலேயே தமிழ் மொழி என்பது மிக பழமையான மொழி என்றே சொல்லலாம். எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக வந்து அறிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து காயிதே மில்லத் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து இவருடைய நாட்டுப்பற்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ஆம் ஆண்டு போர் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா. அப்போ இந்திய சீன போர் வந்து 1962 நடைபெற்றுச்சு. அப்போ வந்து தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்பொழுதே முதன்மை அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்திய சீன போர் 1962 நடைபெற்றுச்சு. அந்த போரில் தன்னுடைய ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து ஜவஹர்லால் நேரு அவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு இவர் இந்த காயிதே மில்லத் அவர்கள். ஓகேங்களா. ஸோ அவர் தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்ட காயிதே மில்லத் அவர்கள். அவரது இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா முகமது இஸ்மாயில். ஓகேங்களா. ஸோ காயிதே மில்லத் அவருடைய இயற்பெயர் என்ன முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் இவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். அப்போ காயிதே மில்லத் என்று அழைத்தது யார் அப்படின்னாக்கா மக்கள் தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. காயிதே மில்லத் அப்படின்னா வந்து ஒரு அரபு சொல். அதோடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னாக்கா சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் என்பதற்கான தமிழ் சொல்லாக்கம் என்ன சமுதாய வழிகாட்டி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அதில் அடங்கிடுமா. காயிதே மில்லத் என்பது ஒரு அரபு சொல். அதோடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னாக்கா சமுதாய வழிகாட்டி என்றே பொருள்படும். அந்த பெயருக்கு ஏற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தவராக இந்த காயிதே மில்லத் வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்த அரசியல் பொறுப்புகள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காயிதே மில்லத் வந்து 1946லேருந்து 1952 இந்த காலகட்டம் வரைக்குமே சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. அப்போ சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் வந்து பணியாற்றிய எப்போ அப்படின்னாக்கா 1946லேருந்து 1952 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கார். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு 1946 வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா. 1946 டிசம்பர் 9 தான் வந்து முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். அப்போ ஆரம்பித்து 1949 நவம்பர் 26. ஓகேங்களா. இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது. எப்போ நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. இந்த இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினத்தை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு தினம் என்பது இந்த நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் எப்போ வந்து உருவாக்கப்பட்டதோ ஃபைனலாக எப்போ கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்களோ அந்த டேவை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே இந்திய அரசியலமைப்பு தினம் சொல்லிட்டு கொண்டாடுறோம். நடைமுறைக்கு வந்ததுன்றது 1950 ஜனவரி 26. இந்த நடைமுறைக்கு வந்த தினத்தை நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா. அப்போது இந்த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு அப்படின்றதுலாம் வந்து நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க. ஓகேங்களா. முதல் தலைவராக வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவும் அடுத்தது நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. ஸோ இந்த முதல் கூட்டத்தில் யார் தலைமை தாங்கியிருப்பான் அப்படின்னாக்கா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இவர் தான் வந்து கூட்டத்துடைய முதல் தலைவர், அதாவது தற்காலிக தலைவர் கூட சொல்லலாம். நிரந்தர தலைவராக 1946 டிசம்பர் 11. ஓகேங்களா. யார் அப்படின்னாக்கா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் தான் வந்து நிரந்தர தலைவராக வந்து பதவியேற்றிருப்பார். இவருக்கு துணைத் தலைவர்களாக வந்து யார் இருந்திருப்பா அப்படின்னாக்கா ஹெச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. ஹெச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி இவங்களாம் வந்து துணைத் தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் அப்படின்னாக்கா இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே. அந்த கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குவதற்கு நிறைய குழுக்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா.
அதாவது வந்து டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கமிட்டி வந்து இருந்துச்சு. அந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்க ஒரு குழு உறுப்பினராகவும் வந்து இவர் வந்து பணியாற்றியிருக்காரு. ஸோ இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறமேட்டுக்காம் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளிலிருந்து மக்களுக்காக இவர் வந்து பயங்கரமாக தொண்டு செஞ்சுருக்காரு. அடுத்தது இவருடைய கல்வி பணி பார்த்திங்க அப்படின்னாக்கா, கல்வி ஒன்று தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று காயிதே மில்லத் அப்படின்ற நம்பியிருக்காரு. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்கு அவர் வந்து பாடுபட்டிருக்காரு. அதுதான் வந்து நமக்கு வந்து உருவாக்கணுன்ற மாதிரி வந்து அவர் தாட்ஸ் இருந்திருக்கு. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க இவரே வந்து காரணமாக இருந்திருக்காரு. யார்? காயிதே மில்லத். அடுத்து தொழில்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றவராக இருந்திருக்காரு. இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு. இதனால் இந்திய அரசானது கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளராக இருந்த அவர் எல்லோரிடமும் வேறுபாடே இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தவராகவும் இத்தகைய சிறப்புமிக்க தலைவருடைய பெருமையை அறிந்து போற்றுவது என்பது நம்மளுடைய கடமையாகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காயிதே மில்லத் அவரை பற்றின வந்து அவருடைய எளிமையின் சிகரம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவர் வந்து எங்கே படித்தார், என்ன பண்ணார், அவர் எப்படி எளிமையாக இருந்தார், அப்புறம் ஆடம்பரமற்ற திருமணம், நேர்மை, மொழி கொள்கை, நாட்டுப்பற்று, அரசியல் பொறுப்புகள், கல்வி பணி, தொழில்துறைன்ற அடிப்படையில் இவரை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து இளைஞர்கள் வந்து பங்கேற்க வேண்டும்ன்ற மாதிரி வந்து வேண்டுகோள் விடுத்திருப்பார். அப்போ திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். அப்போ காயிதே மில்லத் வந்து எங்கே வந்து படித்தார் அப்படின்னாக்கா, திருச்சியில் தூய வளனார் கல்லூரி. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? கண்ணியமிகு என்ற அடைமொழியில் அழைக்கப்பட்டவர் தான் காயிதே மில்லத். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில். மக்கள் வந்து இவரை காயிதே மில்லத் என்று அழைத்தனர். இவருக்கு கண்ணியமிகு என்ற அடைமொழி வந்து இருக்குது. அதனால தான் கண்ணியமிகு தலைவர் என்று காயிதே மில்லத் அவர்களே சொல்கின்றோம். ஓகேங்களா? ஸோ எங்கே படித்தார்? திருச்சி தூய வளனார் கல்லூரியில் வந்து படித்தார். அப்போதைக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒரு இது வந்து, ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் எந்த டைமில் நடந்துச்சு? 1920. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் கலந்துக்கணுன்ற மாதிரி காந்தியடிகள் வேண்டுகோள் விடுக்கிறாரு. ஸோ அந்த டைமில் இவரும் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. எங்கே படிச்சுட்டு இருந்தார் அந்த டைமில்? திருச்சி தூய வளனார் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கா காந்தியடிகள் வேண்டுகோளுக்கு ஏற்ப இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஓகேங்களா? அடுத்தது ஆடம்பரமற்ற திருமணம் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார்? காயிதே மில்லத். ஓகேங்களா? மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக சொன்னது யார் அப்படின்னாக்கா, இந்த காயிதே மில்லத் அவர்கள் தான். அடுத்தது பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றால் அது நம்மளுடைய தமிழ் மொழியாக தான் இருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று சொன்னது யார்? காயிதே மில்லத் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஓகேங்களா? தமிழ் மொழியை வந்து நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கூறியவராக வந்து இருந்திருக்காரு. அடுத்தது இந்திய சீன போர் 1962. இந்திய சீன போர் வந்து எப்போ நடைபெற்றது? 1962 நடைபெற்றுச்சு. அதில் தன்னுடைய ஒரே மகனை போருக்கு அனுப்புவதாக, போர் முனைக்கு, போர் நடைபெறுகின்ற இடத்திற்கு அனுப்புவதாக ஜவஹர்லால் நேரு அவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இவர் பார்ட்டிசிபேட் பண்ணதுனாக்கா ஒத்துழையாமை இயக்கம். இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது இதில் ஒத்துழையாமை இயக்கம் 1920 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் வந்து கலந்துருப்பார். அடுத்தது அவங்க பையனை வந்து எங்கே அனுப்பியிருப்பார்? இந்திய சீன போர் 1962 அங்கே நடைபெறுகின்ற அந்த போர் நடைபெறுகின்ற இடத்திற்கு அனுப்பப்படுவதாக ஜவஹர்லால் நேரு அவருக்கு கடிதம் எழுதினார். யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னாக்கா, அப்பொழுதைய முதன்மை அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார். ஸோ முதன்மை அமைச்சர்னா என்னென்னு தெரியுதுங்களா? பிரதமர். ஓகேங்களா? இவர் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக வந்து நேரு இருந்தார். எந்த டைம்லேருந்து? 1947லேருந்து 1964 வரைக்கும் வந்து நேரு தான் வந்து பிரதமராக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவருக்கு தான் வந்து கடிதம் எழுதியிருப்பார். நேருடைய பீரியட் என்ன அப்படின்னாக்கா 1947லேருந்து 1964 வரைக்கும் வந்து சுதந்திர இந்தியாவுடைய பிரதமராக வந்து இவர் இருந்திருக்காரு. அதுவும் இவர் வந்து முதல் பிரதமர் ஆவார். ஓகேங்களா?
சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஓகே, அடுத்தது கண்ணியமிகு காயிதே மில்லத், இவருடைய இயற்பெயர் என்ன? முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத்தோட இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா முகமது இஸ்மாயில். இவருக்கு கண்ணியமிகு என்ற அடைமொழி இருக்குது. மக்கள் தான் இவரை காயிதே மில்லத் என்று அழைத்தனர். காயிதே மில்லத் என்பது ஒரு அரபு சொல். அதோடைய தமிழ் சொல்லாக்கம் என்ன அப்படின்னாக்கா சமுதாய வழிகாட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது அரசியல் பொறுப்புகள் பொறுத்த வரைக்கும் இவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. எப்போது? 1946லேருந்து 1952 வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டமானது 1946 முதல் 1952 வரைக்கும் இருந்திருக்காரு. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவுடைய உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காரு. இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறமேட்டுக்கா மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தவராக இவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா. அதனால் இவரை தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக திகழ்கிறார் என்று சொன்னது யார் அப்படின்னாக்கா அறிஞர் அண்ணா. ஓகேங்களா. இதில் கீவேர்டு என்ன அப்படின்னாக்கா காரிருள். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்து காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத்தான முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று சொன்னது யார்? அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர். இது சொன்னது யார்? பெரியார் சொல்லியிருக்கார். ஓகேங்களா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் சொன்னது யார்? தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவருடைய அரசியல் பொறுப்புகள்லாம் பார்த்துட்டு அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒரு ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் சொன்னது யார்? தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. கொஸ்டின் நமக்கு இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த பாக்ஸு நான் எந்த பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணிக்கணும் அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது கேட்பாங்க. அடுத்தது இந்த லைன் கேட்பாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள். கல்வி பணி. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று காயிதே மில்லத் எண்ணியிருக்காரு. ஸோ கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்திருக்காரு. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க இவரே காரணமாக இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கே கல்வி ஒன்றுதான் உறுதுணையாக இருக்கும் என்பதை முழுசாக நம்பியிருக்காரு. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியையும் கேரளாவில் ஃபரூக் கல்லூரியும் தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, கேரளா ஃபரூக் கல்லூரி இவர் தான் தொடங்கியிருக்காரு. அடுத்தது இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்து உரைத்திருக்காரு. ஓகேங்களா. நம்ம இந்தியாவில் கனிம வளம்ன்றது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் இதை பற்றிலாம் டைரெக்டாக நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இத்தகைய சிறப்புமிக்க தலைவராக தான் காயிதே மில்லத் கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்ட, மக்களால் காயிதே மில்லத் என்று அழைக்கப்பட்ட முகமது இஸ்மாயில் என்ற இயற்பெயரை கொண்டவராக தான் இவர் இருந்திருக்காரு. ஸோ கண்ணியமிகு காயிதே மில்லத். ஓகேங்களா. இயற்பெயர் முகமது இஸ்மாயில், மக்கள் தான் காயிதே மில்லத் என்று அழைத்தனர். காயிதே மில்லத் என்பது அரபு சொல். அவருடைய தமிழ் சொல்லாக்கம் என்ன? சமுதாய வழிகாட்டி. கண்ணியமிகு என்ற அடைமொழி பெற்றவர் ஆவார். சரிங்களா ஆஃபீஸர். ஸோ நான் எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கணும், எதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும், அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இவ்வளோ தான் நமக்கு காயிதே மில்லத் பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக காயிதே மில்லத் பற்றி கொஸ்டின் கேட்குறானாக்கா இதுலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, தேங்க்யூ.